சரி, இப்பொழுது சகோதரர் ஒரு பாடலை பாடுவார்கள். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குண்டுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நீராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குண்டுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் கொண்டுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடாம் மரங்கள் எல்லாம் வெட்டொண்டு அக்கினிகள் போடப்படும், நல்ல கனிகளாம் மரங்கள் எல்லாம் வெட்டொண்டு அக்கினிகள் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் கொண்டுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமயமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ அக்கினிகள் சுட்டரிப்பாரே, கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ அக்கினிகள் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் கொண்டுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கடரானது சமமாகணும், கோணலானவை நேராகணும், கரடானது சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் உருகி எரிந்து போகும், அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் கொண்டுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கத்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம், கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் கொண்டுகள் தகந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கோணலானவை நேராகணும்,
பரடானவ சமமாகணும். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜெபத்தில் நிலைத்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குண்டுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நீராகணும், கடலானவை சமமாகணும். கோணலானவை நீராகணும், கடலானவை சமமாகணும். அல்லேலூயா. ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் உங்கள் ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைக்காக ஊழியத்துக்காக கொடுத்த காணிக்கைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிப்பீராக, 1000 மடங்கு நீர் திருப்பிக் கொண்டிருப்பீராக. அவர்கள் என்ன பொறுத்தலையோடு கொடுத்துக்கிறார்களோ அதை நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறையா. வறுமைகள் இருந்தால் அது மாறட்டுமப்பா, ஒரு செழிப்பு உண்டாகட்டுமப்பா. தகப்பனே, இந்த காணிக்கை கொண்டு என்னுடைய ஊழியங்களை நிறைவேற்ற நீர் உதவி செய்வீராக தகப்பனே. உனக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, செய்தி கொடுக்குற நம்முடைய தாசனை மறைத்து நீர் பேசும், நாங்கள் கேட்டு ஆண்டவரே, ஆமாண்டவரே, அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. எங்கள் உள்ளங்களை லீதியாளி உள்ளங்களைப் போல திறந்து கொடும் அப்பா. ஆவியானவர் எங்கள் உள்ளங்களிலே அது பதிய பண்ண முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அடியாரை மறைத்து நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும், ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் முடிஞ்சவங்க நல்ல பிதாவே, ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மத்தியான வேளைக்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். நாங்கள் ஒருமனப்பட்டு சிலராக, மிக சிலராக கூடி வரும்படி எனக்கு கிருபை தந்திரிங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறாக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 14வது அதிகாரம், சங்கீதம் 14வது அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 14:2. கர்த்தர் இன்னைக்கு பரலோகத்திலிருந்து நம்மளெல்லாம் பார்த்துட்ருக்கார். என்னத்தை பார்த்துட்ருக்காரு? என்னை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் உண்டோ? ஜான்சன் சார் பாவம், எப்போதுமே சொல்லுவேன், சார் 500 நோட்டீஸ் அடிக்காதீங்க சார். என்ன பாருங்க, பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனம் இருக்குது. சார் செஞ்சிட உள்ளது கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்குது. பரலோகத்தில் அதுக்குரிய பலன் உண்டு, இல்லை நான் சொல்லலை. ஆனால் அவ்வளோ தூரம் சார் கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிற எத்தனை பேர் அன்னைக்கு? இது காரணம் தெரியுமா? ஆண்டவரை தேடுகிற உணர்வு யாருக்கும் இல்லை. அதான் நிலைமை. அவரவர் சொந்த வேலையை பார்ப்பாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? பரலோகத்திலிருந்து பார்த்துட்டு இருக்காரு. யாராவது என்னைய உண்மையாக தேடுறாங்களா? பார்த்துக்கிட்டே இருக்கு. வேதனையோடு பார்த்துட்டு இருக்காரு ஆண்டவர். அதை நான் சொல்ல முடியும். இதில் ஆண்டவரை தேடினா என்ன கிடைக்க போகுது? நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை தேடி என்னப்பா கிடைக்க போகுது, சும்மா எப்போ பார்த்தாலும் சேவம் அதை வச்சு பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? உண்மையில் சொல்கிறேன், ஆண்டவரை தேடுகிறதுனால நிறைய நன்மைகள் இருக்கிறது. இன்றைக்கி பிரசங்களை ரொம்ப நேரம் நீட்ட மாட்டேன், சுருக்கமாக முடிச்சிடுவேன். கவலைலாம் பட வேண்டாம். அது முடித்த பிறகு தான் பைபிள் காம்படிஷன் இருக்குது, ப்ரைஸ் கொடுக்குறதுலாம் அதுக்கப்புறம் தான் இருக்குது. கர்த்தரை தேடுறதுனால என்ன நன்மை கிடைக்குது பாப்போம். முதலாவது சங்கீதம் 34வது அதிகாரம் 4ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் படிங்க. சங்கீதம் 34. சரி, அடுத்த 10ஆம் வசனம். சரி, முதல் நன்மை என்ன? பயங்களுக்கு ஆண்டவர் நம்மை நீங்களாக்கி விடுகிறார். இன்னைக்கு
இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு விதவிதமான பயங்கள் இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பயம். சிலருக்கு மரணத்தை குறித்த பயம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஒரு 94 வயது மனிதர், அவருக்கு மரணத்தை பற்றி பயம். நம்ம நினைப்போம், ஏன் வயசு 94 ஆகி போச்சே அப்படிதான் நினைப்போம். அவருக்கே மரணத்தை குறித்த பயம். ஏன் தெரியுமா? அவங்க கர்த்தருக்குள்ள சரியா இல்லை, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இல்லை, அதனால பயம். நம்ம அந்த கர்த்தரை தேடும் பொழுது பயத்துக்கு நம்மை ஆண்டவர் நீங்களாக்கி விடுவிக்கிறார். முதலாவது. ரெண்டாவது 10ஆம் வசனத்தில் பார்த்தோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, எல்லா நன்மைகளையும் பரிபூரணமாக ஆண்டவர் அருளி செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 5ஆம் வசனம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில், உசியா ராஜாவை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவரை ஒழுங்க தேடின நாட்களில் அவன் எப்படி இருந்தான்? அவன் செஞ்சதெல்லாம் வாய்த்தது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆண்டவரை ஒழுங்காக தேடுவாங்க, அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வந்தவனே செஞ்சிருவாங்க, மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தவர் திரும்ப வருவாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் எப்போவும் என்ன செய்யணும்? முறையாக தேடணும். நம்ம டெய்லி காலையில் ஒழுங்காக சாப்பிட்றோம்ல, நான் இன்னைக்கு சாப்பிடல, ஃபாஸ்டிங் தான் வந்தேன், உள்ளது சொல்லணும். ஏன்னா சார் போட்டிருந்தார் நோட்டீஸில், உபவாச விடுதலை முகாம்னு. அப்போ அந்த வாரத்துக்கு மரியாதை கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக நான் சாப்பிடாம வந்தேன். ஆனால் காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், அது ஒரு முறையாக கடைப்பிடிக்கிறோம்ல. அதே மாதிரி ஆண்டவர் தேடுகிற விஷயத்துலையும் ஒரு ஒழுங்கு வேணும். அதை கடைப்பிடிக்கும்போது என்ன ஆகுமா? செய்வதெல்லாம் வாய்க்கும். அடுத்தால என்ன நன்மைன்னா, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். நீங்க ஆண்டவரை தேடினீங்கன்னா எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை ஆண்டவர் செய்வார், கொடுப்பார். ஒரு மனுஷன் கூட வாரான், ஏதோ ஒரு நோக்கத்தோட கூட வாரான், அவன் என்ன நோக்கத்தோட கூட வாரான். அப்படி ஒவ்வொரு காரியங்கள், நம்ம பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்ப காரியங்கள், எல்லா காரியங்களும் ஆண்டவர் செய்வார். நம்ம கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். அறிவையும் ஞானத்தையும் என்ன செய்வார்? தருவார், கர்த்தரை தேடும்போது. அடுத்தபடியாக இன்னும் ஒரே ஒரு நன்மை கர்த்தரை தேடுகிறதுனால என்ன உண்டுன்னா, ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவ்வளோதான், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இதில் என்ன சொல்லியிருக்கு? கர்த்தரை தேடினா பிழைப்போம் அப்படின்னு அர்த்தம் என்ன? கர்த்தரை தேடினா நம்ம என்ன கொரோனா காய்ச்சல் வந்தாலும் சரி, என்ன சிக்கன் குனியா வந்தாலும் சரி, கர்த்தர் காப்பாற்றுவார். அதான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. 2009வது வருஷம் சிக்கன் குனியா காய்ச்சல் வந்து, அதில் எனக்கு அறிமுகமானவங்க கூட சிலர் இறந்து போயிட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வேதனை தர. நான் கூட சிக்கன் குனியாவில் கஷ்டப்பட்டேன். அப்போ நான் வேலை பார்த்து கொண்டிருந்த காலம், ஒரு 1 மணி நேரம் மிஞ்சி போனால் ஜெபம் பண்ணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஜெபம் பண்ணதில்லை. அப்போது 2009 ஒரு பட்டிக்காட்டு கிராமத்திலேருந்து வந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னார், 2 மணி நேரம் யார் யார் ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த சிக்கன் குனியா வியாதி வராதுன்னு சொன்னார். உண்மையில் சொல்கிறேன், சிக்கன் குனியா வியாதி சில வயசான ஆட்களுக்கு வரல. அவங்களுக்கு கேட்டால் சொல்கிறாங்க, நாங்கள் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம். உண்மையில் சொல்கிறேன், எங்கள் வீட்டிலே அதுக்கு சாட்சி உண்டு, அதுக்காக சொல்கிறேன். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணவங்களுக்கு என்ன செய்யலை? சிக்கன் குனியா வரல. இப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? கர்த்தரை தேடுங்கிற பொழுது பிழைப்பீர்கள்ங்கிற வசனத்துக்கு அர்த்தம் இதுதான், தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த வருஷம் இப்போமே எல்லாம் ஆரம்பிச்சிட்டு, எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மா லீவ் போட்டு ஒரு வாரம் காய்ச்சல். சனிக்கிழமை எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வருது, எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான், எங்கள் சொந்தக்காரங்க தான், எனக்கு கொஞ்சம் சாம்பார் கொடுத்து அனுப்புங்க, எனக்கும் காய்ச்சல், எங்கள் வீட்டுக்காரருக்கும் காய்ச்சல், சாம்பார் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க.
காய்ச்சல், எங்கே பார்த்தாலும் காய்ச்சல். இது எந்த நிலைமையில் கொண்டு விட போகுதுன்னு தெரில. ஒரு பழைய மாதிரி அந்த கொரோனா மாதிரி காய்ச்சல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நினச்சிங்க, தயவுசெய்து எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், அந்த மாதிரி காரியங்கள் வராதபடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை தேடினா என்ன செய்வோம்? பிழைப்போம். ஆக ஆண்டவரை தேடுறதுனால என்ன நன்மைகள் என்பதை சுருக்கமாக தியானித்தோம். சரி, ஆண்டவரை தேடுறது எப்படி, அதையும் பார்க்கணும். முதலாவது வேத வாசிப்பு, ஜெபம். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். வேத வாசிப்பு ஜெபம்னா எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் சொல்லி தான் தெரியணுமா, நீங்கள் மனசில் என்ன நினைப்பீங்க. ஆனால் வேத வாசிக்கிறது, ஜெபங்கிறது எப்படி பண்ணணும் நீங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது வேத வாசிப்புன்னு சொல்லும்போது ஏனோ தானோன்னு வாசிக்கக்கூடாது. என்றைக்குமே அர்த்தத்தை புரிஞ்சு என்ன செய்யணும்? படிக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஒரு நாளுக்கு 3 அதிகாரம், ஞாயிற்றுக்கிழமை 5 அதிகாரம் படிச்சிங்கன்னா ஒரே வருஷத்தில் பைபிளை ஒரு தடவை முடிச்சிடலாம். சரிதானா? அதனால் என்றைக்குமே நம்ம ஒரு நாளைக்கு 3 அதிகாரத்துக்கு குறைஞ்சி படிக்கக்கூடாது. தயவு செஞ்சு அந்த ஒரு ஒழுக்கத்தை என்ன செய்யுங்க, தயவு செய்து கடைப்பிடிங்க. சண்டே 5 அதிகாரம். இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், ஒரு இன்னைக்கு ஜனவரி 15 இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அடுத்த வருஷம் 15 என்ன செஞ்சிடலாம், பைபிளை கண்டிப்பாக ஒரு இடம் முடிச்சிடலாம். ஆக வேதத்தை முக்கியப்படுத்தணும். இன்னொரு காரியம் என்னென்னா, இந்த வேதத்தை வாசிக்கும்போது அநேகர், அதாவது இந்த என்ன சொல்கிறது, இந்த சீட்டு போடுற மாதிரி சில முக்கியமான காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறதுக்கு பதிலாக பைபிளை திடீர்னு இப்படி திறந்து பார்த்து என்ன வசனம் வருது அப்படின்னு பார்ப்பாங்க. அவ்வளோ பழக்கம் சிலர்கிட்ட இன்னமும் இருக்குது. ஒரு காரியமாக ஒரு ஊருக்கு போண்டி இருக்கு இல்லையா, ஒரு தொழில் விஷயமாக வச்சுக்கிடுவோமே, அல்லது பிள்ளைகளை காலேஜில் சேர்க்குறமா விஷயமானு வச்சுக்கிடுவோமே, ஏதோ ஒரு காரியம் வெளியூர் போண்டிருக்கு, இந்த காரியம் வாய்க்குமா வாய்க்காதா சந்தேகம் உங்களுக்கு வந்துட்டு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும். நம்ம என்ன செய்கிறோம்? திடீர்னு பைபிளை திறந்து என்ன வசனம் வருது இப்படி பார்க்குறோம். ரேண்டமாக படிக்கிறது, அந்த மாதிரி காரியங்களை என்ன செய்யாதீங்க, தயவு செய்து செய்யாதீங்க. எப்போதுமே பைபிளை படிக்கும்போது அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வரிசையாக படிக்கிறதா என்ன செய்யுது நல்லது. மேக்ஸிமம் என்ன செய்யணும், வரிசையாக ஆதியாகமத்திலேருந்தே நீங்கள் வர்றது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீதிமொழிகள். இந்த நீதிமொழிகளில் 31 அதிகாரம் இருக்குது. ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்? மேக்ஸிமம் 31 நாள். சரிதானா? இந்த நீதிமொழிகள் 1ஆம் தேதி 1ஆம் அதிகாரம் படிங்க, 2ஆம் தேதி தேதிக்கு ஏற்ற மாதிரி. இன்றைக்கி எத்தனை தேதி? 15ஆம் தேதினா 15ஆவது அதிகாரம் படிங்க. இது என்னன்னு சொன்னால், நீதிமொழிகள் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. நீதிமொழிகளை படிக்கும்போது சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளோட பேசி நம்ம செய்யக்கூடிய தவறுகளை கூட தடுத்து நிறுத்துறாரு. நம்ம நீதிமொழி சாலமோன் தானே எழுதுனா கெட்டு போனவன் தானே அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த வீட்டில் வாலிய பசங்க படிக்கிற பசங்க இருந்தால் சொல்லுவாங்க, எப்போ தினமும் நீ எதை வாசிக்கலையோ நீதிமொழிகளில் ஒரு அதிகாரம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி அப்படி சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆனால் ஜான்சன் சார் வேணால் அவங்க பேரப்பிள்ளைட்டு சொல்லுவாங்களா இருக்கும். ஆனால் நம்ம யாராவது சொல்கிறோமா? யோசித்து பாருங்கள். நீதிமொழிகள் யாருக்காக எழுதுனாங்க தெரியுமா? முக்கியமாக எல்லாருக்காக தான் எழுதியிருக்காரு நீதிமொழிகள். ஆனால் முக்கியமாக யாருக்காக எழுதுனாங்க தெரியுமா? நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. பேதைகளுக்கு வினாவை கொடுக்கும், வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தை கொடுக்கும். முக்கியமாக யாருக்கு எழுதியிருக்கு? வாலிபருக்கு எழுதியிருக்கு இந்த புக்கு நீதிமொழிகள். இதை படித்தாச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள வாலிபர்கள் என்ன செய்வாங்க? ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் தப்பு செய்யறதுக்கு பயப்படுவாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், தப்பு செய்யறதுக்கு பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால் பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. நீதிமொழிகளில் உள்ள அதிகாரங்கள்லாம் பெரிய பெரிய அதிகாரங்கள்லாம் கிடையாது. ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டால் 25 வசனம் இருக்கும். அந்த மாதிரி தான், ஒரு பேஜ் மிஞ்சி போனால் வரும். அந்த அளவு தான், சின்ன சின்ன அதிகாரங்கள் தான், எல்லாமே பெருசு கிடையாது. அதனால் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் யார் இருந்தாலும் சரி, வாலிப வயசில் இருக்கிறவங்க எல்லாரையும் என்ன செய்யுங்க,
நீதிமொழிகளை படிக்க சொல்லுங்கள். 1ஆம் தேதியா முதல் அதிகாரம் படி, 15ஆம் தேதியா 15ஆம் அதிகாரம் படி, 31 அதிகாரம் 31 படிச்சிருவாங்க. சரி, இந்த மாதம் படித்து முடிச்சுட்டு அடுத்த மாதம் விட்டுறக்கூடாது, சரிதானா? தொடர்ந்து படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். அப்போ இந்த வசனம் நினச்சி மனசில் பதியும். பதிந்தது மட்டுமல்ல, அதன்படி பிள்ளைகள் நினச்சாங்க வருங்காலத்தில் நடப்பாங்க. சில வீடுகளில் பெற்றோர் சொல்லுவாங்க, சில பிள்ளைகள் வளவளன்னு பேசிகிட்டே இருக்கும். பெற்றோர் சொல்லுவாங்க, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, நீ பேசிக்கிட்டே இருக்கிறீ அப்படிம்பாங்க. கேட்டிருக்கீங்களா காதில்? ஏன் அந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க? அவங்க நீதிமொழிகளை ஒழுங்காக படித்ததுனால அந்த வசனத்தை பிள்ளைகளுக்கு புத்திமதியாக சொல்கிறாங்க. அதனால் இனி வர்ற தலைமுறை உருப்படணும்னா நீதிமொழிகள் என்ன செய்யணும்? படிக்கணும். 1 மாதம் மட்டும் படித்து அதில் விட்டுறக்கூடாது, காலம் முழுசும் படிக்கிறது நல்லது. அதில் குறிப்பாக வாலிபர்கள் வாலிப வயது முடிகிற வரைக்கும் என்ன செய்யணும்? படிக்கணும். அதை மறந்துடக்கூடாது. இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற எல்லோரும் என்ன செய்யுங்க, உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வாசிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் அந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீதிமொழிகளை படிக்க சொல்லி தயவு செய்து சொல்லுங்கள். சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லணும், சரிதானா? ரைட். அடுத்தால ஜெபம். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறார். என்ன சொன்னார்? 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், 1 மணி நேரம் கூட நம்ம பிரயோஜனம் ஜெபம் பண்ணலைன்னா கிறிஸ்தவங்க சொல்ல என்ன இல்லை, அர்த்தமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 1 மணி நேரமாவது நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 18ஆம் வசனம். சரி, பரிசுத்தவான்களுக்கான ஜெபம். நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவேளை எல்லாருக்கும் எல்லா ஊழியக்காரங்களை பற்றி தெரியாது, உங்களுக்கு பிடித்தமான ஊழியக்காரங்க இருப்பாங்க. உங்கள் சபையிலேருந்து மிஷினரியாக எங்கேயாவது அனுப்பப்பட்டு எங்கேயாவது வட இந்தியாவிலே எங்கேயோ ஊழியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும், அது மறக்கக்கூடாது. இன்னொரு ஜெபம் என்னென்னு சொன்னால், தாவீது ராஜா சொல்கிறாரு, சங்கீதம் 119வது அதிகாரம் 119ல் 136ஆம் வசனம். பாருங்க, ஒரு பெரிய ராஜா, அவனுக்கு எத்தனையோ வேலை இருக்கும், ஆனால் அவர் எதுக்காக அழுது ஜெபம் பண்ணுறாரு? வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால், வேதத்தின்படி மனிதர்கள் நடக்கவில்லை. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள்னு சொல்லுது. ஆனால் வேதத்தின்படி மனிதர்கள் நடக்கவில்லை என்று சொல்லி, வேதத்தின்படி மனிதர்கள் வாழவில்லை என்று சொல்லி தாவீது ராஜா அந்த காலத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு? கண்ணீர் வெடிச்சிருக்கிறாரியா ஒரு ராஜா. அப்போ நம்ம தினமும் என்ன செய்யணும்? ஆத்மாக்களுக்காக ஜெபம். என்னுடைய பெருமைக்காக சொல்ல, இன்னைக்கு காலையில் நான் தூக்கம் வரல, எனக்கு ரொம்ப நேரம் ஃபுல்லாக தேசத்துக்காக ஜெபித்தேன். நேரம் தூக்கம் வரல, பிற அப்போ என்ன வேறு நமக்கு வேறு வேலை இல்லை, ஜெபம் பண்ணுவோம், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஃபுல்லாக தேசத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து நிற்கிறேன். முன்னால் எதுக்காக சொல்கிறேன்னா, ஆத்மாக்களுக்காக கண்டிப்பாக நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணால் தான் ஆத்மாக்கள் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம சொல்கிறோம் சபையில் பிரச்சனை வந்தால் அப்படி இப்படின்னு, யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக என்றைக்கா ஒரு நாள் ஒரு மாறுதல் வரும். அடுத்தபடியாக பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே நான் சொல்லணும், இதை கர்த்தருடைய ஜெபம். இதை இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? லார்ட்ஸ் ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட லார்ட்ஸ் ப்ரேயர்னா என்னென்னு தெரியாது. தமிழ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஜெபம்னா என்னென்னு தெரியாது. கர்த்தருடைய ஜெபம்னா என்ன? பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபம். இன்றைக்கி இந்த ஜெபத்தை நிறைய பேர் விட்டுட்டாங்க. நம்ம என்ன செய்யணும்னா, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளுக்கு ஒரு தடவையாவது என்ன செய்யணும்? அந்த ஜெபத்தை சொல்லணும். பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜெபம், லேசான ஜெபம் கிடையாது. அதில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது. அதில் கடைசியில் ஆண்டவர் சொல்கிறாரு, நாங்கள் சோதனைக்கு உட்படாமல் எங்களை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும்.
எவ்வளோ சோதனை வருது தெரியுமா மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு? வெளியே போகிறோம், வீட்டுட்டு வெளியே போகிறோம், வரோம், திடீர்னு ஃபோனில் நம்ம யாரையும் கூப்பிட்றாங்க, பேசுகிறோம். சோதனை வருதா வரலையா? ஒவ்வொரு நாளும் சோதனை வந்துட்டு தான் இருக்குது மனுஷனுக்கு. அப்போ சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த ஜெபம் வேணும். இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆண்டவர் அதில், உங்களுடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவர் ராஜ்யம் வரணும்னு யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்க இந்த ஜெபத்தை கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க? மறக்காமல் சொல்லுவாங்க. சிலருக்கு ஆண்டவர் ராஜ்யம் வந்தான்னா வராமல் போனான்னு நினச்சிக்கின்னு வைங்க, இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. நான் ஒரு தடவை இந்த இதில் சேத்துப்பட்டு அப்படிங்கிற ஒரு திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்காங்க இருந்த நாட்களில் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தேன், மாடியில் தங்கியிருந்தேன். அந்த வீட்டு ஓனர் அவர் கிறிஸ்தவர் தான், ஆனால் ஆர்சி கிறிஸ்டியன். என்கிட்ட பேசிட்டு போகிறோன்னு சொல்கிறாரு, ஏன் சார் இப்படி சுவிசேஷம் எல்லாம் சொல்கிறாங்க, எவன் எப்படி இருந்தால் நமக்கு என்ன அப்படிலாம் வந்து அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தும் அப்படி சொன்னார். ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய ராஜ்யம் வரணும்னு சொல்லி நிறைய பேருக்கு விருப்பமே இல்லை, அதை பற்றி கவலையும் கிடையாது. ஏன் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது. எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆண்டவருடைய ராஜ்யம் வரணும், வரணும்னா நீங்கள் ஜெபம் பண்ண தான் வரோம். ஜெபம் பண்ணலாம் என்ன செய்யாது? வராது. யோவான் சொல்றாரு, ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் சொல்லறா சொல்லலையா? ஆண்டவர் இயேசு வரணும்னு அவருக்கு ஆசை இருந்துச்சு. அதனால அந்த அந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்கிற ஜெபத்தை யோவான் ஏறெடுக்கிறார். நம்ம உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லணும், மறக்கக்கூடாது. சரிதானா? லார்ட்ஸ் பிரேயர், கர்த்தருடைய ஜெபம் தினந்தோறும் ஏறெடுக்க மறந்துடாதீங்க. ரெண்டாவது பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி தேடணும், சுருக்கமாக முடிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. ஆண்டவரை தேடுவது, ஆண்டவரை பாட்டினால் என்ன செய்யணும்? துதித்து அதன் மூலமாக ஆண்டவரை தேடணும். சங்கீதம் 13:6 தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்து எப்படியாவது அவரை பாடுவேன். தாவீது ராஜாவுக்கு வந்து ஆண்டவரை நிறைய இடங்களில் சொல்றாரு, நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்படி கீர்த்தனம்னா என்ன? பாடி ஆண்டவரை துதிப்பது, அதான் வந்து கீர்த்தனம். கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி தாவீது வந்து பாடல்கள் மூலமாக ஆண்டவரை என்ன செஞ்சார்? துதித்து அவ்விதமாக ஆண்டவரை தேடினார். இதில் வந்து சங்கீதம் 22:26 படிங்க. போதும். கர்த்தரை தேடுகிறவர் அவரை துதிப்பார்கள். சிலருக்கு இந்த நான் நிறைய பேரை கவனிச்சிருக்கிறேன், யாரையும் குறை சொல்கிறக்காக சொல்லலை, எங்கள் குடும்பத்திலே சொல்கிறேன், நிறைய பேரை கவனிச்சிருக்கிறேன். நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் ஆண்டவரை துதிக்க மாட்டாங்க. அந்த பழக்கமே இருக்காது. நீங்கள் துதிக்கலைன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை தேடவில்லை, அதான் அர்த்தம். ஆண்டவரை என்ன செய்யணும்? துதிக்கணும். நீ ஜெபம் பண்ணுற உட்காரிங்க வீட்டில், ஆண்டவர் நிறைய கஷ்டம் இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையும் இல்லை. சரிதானா? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய அதிசயம்தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது எங்கள் வீட்டுக்கு மாதந்தோறும் இந்த இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன்லேருந்து டொனேஷன் வாங்குறதுக்கு ஒரு சகோதரர் வருவார். அவர் ரிட்டையர்டான ஆள், வேலை பார்த்து ரிட்டையர்டானவர். 2 மாதமாக வரல, நவம்பர்லேயும் வரல, டிசம்பர்லேயும் வரல. இந்த மாதம் ஒரு 4-5 நாள் கூட எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். போன சனிக்கிழமை நினைக்கிறேன் வந்திருந்தார். அவர் ரொம்ப கண் கலங்கி போய் வந்தார். அப்போ தான் கேட்டோம், ஏன் 2 மாதம் வரல அப்படின்னு சொல்லி. அவர் அழுதுகிட்டே சொல்கிறார், என் மனைவி இறந்து போயிட்டா அப்படின்னு. எப்படி இறந்தாங்கன்னா, கிச்சனில் வேலை செஞ்சுருக்காங்க, திடீர்னு விழுந்திருக்காங்க, இறந்துட்டாங்க. அது என்னென்னு தெரில, ஹார்ட் அட்டாக்கா என்னன்னு தெரில. உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. 2 ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் 2 ஹாஸ்பிட்டல்லையும் உயிர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எத்தனை வயசுன்னு கேட்டேன் அவர்கிட்ட. 65 வயசுன்னு சொன்னார். 65 வயசுங்கிறது ஒரு பெரிய வயசுன்னு சொல்ல முடியாது. அது சனிக்கிழமை அவர் வந்துட்டு போயிட்டார். திங்கட்கிழமை இந்த முந்தா நாள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் என் கூட படித்த பையன், அவனுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு செய்தி வந்துச்சு எனக்கு. அப்போ நான் எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்டேன். அந்த பிள்ளை வந்து ரிட்டையர்ட் ஆகலை, டீச்சராக அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ரிட்டையர்ட் ஆகலை, வயசு என்ன ஒரு 55 கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ வீட்டில் அவங்க ஏதோ ஒரு வேலையாக இருந்திருக்காங்க, திடீர்னு கீழே விழுந்திருக்காங்க. அவங்கள மூக்கில் அடிபட்டு ஸ்பாட்லேயே ஆளுக்காங்க.
2 நாளைக்குள்ளே 2 செய்தி கேள்விப்பட்டேன். சனிக்கிழமை ஒரு செய்தி, திங்கட்கிழமை ஒரு செய்தி. என்ன நடக்குது உலகத்தில்? நம்ம உயிரோடு இருக்குது அவர் கையில் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறதுக்காகவே என்ன சொல்லணும்? தேங்க்ஸ் சொல்லணும். அதனால தாவீது அதிகமாக ஆண்டவரை துதித்த ஒரு மனுஷன். தாவீதை மாதிரி கஷ்டம் யாருக்கெல்லாம் வந்திருக்காது. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும்போதே அவருடைய மகன் அப்சலோம் இறந்து போனான். அப்சலோமை அவர் ரொம்ப நேசித்தார். அவன் எவ்வளோதான் சேட்டை பண்ணாலும் நேசித்தார். அதே மாதிரி அம்னோன்னு ஒரு பையன், அவனையும் அவர் அதிகமாக நேசித்தார். அவனும் அவர் உயிரோடு இருக்கும்போது இறந்து போயிட்டான். இப்படி நிறைய சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆனாலும் அவர் என்ன சொல்லுவார்? தாவீது அடிக்கடி என்ன சொல்லுவார் தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடிக்கடி சொல்லுவார். சங்கீதம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாமளும் என்ன சொல்லணும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லவராகவே மாறிடுவார். சரிதானா? ஆட்டோமேட்டிக்காக நல்லவராகவே மாறிடுவார் உங்களுக்கு. அதான் உண்மை. ஒரு சம்பவம் சொல்லி இந்த பாட்டை குறித்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த சம்பவத்தில் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16:25. ம் ஆ ம் 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 சரி. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் அதாவது என்னன்னா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக. எந்த ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க சொல்லுங்க, தெரியுமா? பிலிப்பி பட்டணம். பிலிப்பி பட்டணத்தில் உள்ள ஒரு சிறைச்சாலை. எல்லாம் கால்களை எல்லாம் தொழுமரத்தில் மாட்டியாச்சு. இவங்க 2 பேரும் பாடிட்டு இருக்காங்க, துதித்து பாடுறாங்க. சும்மா பாடலை, துதித்து பாடுறாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு காரியம் நடக்குது. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள்லாம் அசைய முடியாது. பூமி அதிருது. பூமி அதிர்ச்சி வந்துருச்சாங்க. கதவுகள்லாம் திறக்குது, தானாக திறக்குது கதவு. கட்டுகள்லாம் கலந்து போயிடுச்சு. காலில் போட்டிருந்த கட்டு, கையில் போட்டிருந்த கட்டு எல்லாம் கலந்து விழுந்துருச்சு. எப்போ? பாடி துதிக்கும்போது. பாடி துதிக்கும்போது நிச்சயம் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நான் போன வாரம் கத்தீட்ரல் சர்ச் போயிருந்தேன். பிரதர் என்கிட்ட அடிக்கடி கத்தீட்ரல் சர்ச்சு தான் போங்கன்னு சொல்லுவாங்க. கத்தீட்ரல் சர்ச் போயிருந்தேன் போன வாரம். அப்போது அங்கே குருவானவர் பிரசங்கத்தை ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் பேசுவாங்க ஈவினிங் சர்வீஸ்லாம். பிரசங்கம் முடிக்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிந்தது. அதாவது, துன்பம் வரும்போது ஆண்டவரை துதித்தால் அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் பிரசங்கத்தை முடித்தார். துன்பம் வரும்போது ஆண்டவரை துதித்தா என்ன நடக்குமா? அற்புதம் நடக்கும். துன்பம் வரும்போது தான் நமக்கு என்ன செய்யுது? சோறு வந்துடுது. எல்லாருக்கும் அப்படி தான், நானும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான், எல்லாரும் சோர்ந்து போயிடும். துன்பம் வந்துச்சுனாலே துவண்டு போய் விடுகிறோம். அவர் பிரசங்கத்தை ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசினார். பேசும்போது கடைசியாக முடிக்கும்போது வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை என்னால் மறக்க முடியல. நீங்களும் அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. துன்பம் வரும்போது ஆண்டவரை துதித்தால் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அதனால் அற்புதம் நடக்கும்னா என்ன செய்யுங்க? ஆண்டவரை துதிங்க. தாவீது சொன்னதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தாவீது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். தாவீது நம்ம நினைக்கிறோம் பெரிய ராஜா, ரொம்ப மரியாதையாக இருந்தார். மரியாதை தான் இருந்தார், மரியாதை குறைவாக இல்லை, மரியாதையாக இருந்தார். கனம் பொருந்திய ஒரு மனுஷனாக இருந்தார். ஆனால் எவ்வளோ கஷ்டங்களை பட்டுக்காருங்க. பார்த்தீங்கன்னா சங்கீதத்திலலாம் அவர் சொல்கிறார், பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாக பேசிக்கொள்கிறார்கள் சொல்கிறார். பிரபுக்கள்லாம் யார்? அவருக்கு கீழே இருந்த மந்திரிமார்கள் உட்கார்ந்து அவருக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்களாம்? பேசினாங்களாம். நடந்திருக்கு. அந்த காலத்துலேயும் அப்படி நடந்திருக்கு. அப்புறம் இந்த காலத்தில் சொல்ல வேணும். அப்படிப்பட்ட கஷ்டங்களெல்லாம் அவர் அனுபவித்தான் செஞ்சார். ஆனால் என்ன சொன்னார்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இப்படி தான் அவர் பாடினார். ஆகவே கர்த்தரை தேடுகிறவர்கள் பாடி என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். கடைசியாக 3வது பாயிண்ட், ஆலயம். சங்கீதம் 122வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இந்த காலத்தில் சில பிள்ளைகளுக்கு சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னாலே, ஆமாம், செல்ஃபோன் பார்க்கணுன்னா எத்தனை மணி நேரம்னு பார்ப்பாங்க. சர்ச்சுக்கு போகணுன்னா மகிழ்ச்சியெலாம் வராது, இருக்கிற மகிழ்ச்சியும் போயிடும். அதனால் தாவீது சொல்றாரு,
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்கிறார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆலயத்துக்கு போவதில் ஆலயத்துக்கு போய் என்ன ஆண்டவரை தேடணும். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் என்னென்னா, ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை தேடக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பேசிக்கிறோம். இங்கே சர்ச்சில் வந்து கம்யூனியன் கொடுக்குறாங்க, சதனா நற்கரணை. இந்த நற்கரணையில் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, மாதத்தில் ஒரு தடவையாவது என்ன செய்யணும், நற்கரணை எடுக்கணும். அதை கிறிஸ்தவர்களாகி நாம் அதை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. என்ன சொன்னால் ஆண்டவர் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு யோவானில், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் என்னது? பரலோக வாழ்வு, நீங்காத வாழ்வு, அழிவில்லாத வாழ்வு. அந்த வாழ்வு யாருக்கு உண்டு? அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுறன்னு தான் உண்டு, மற்றவங்களுக்கு நிச்சயமாக கிடையாது, தெரிஞ்சுக்கிடுங்க. ஆகையினால இந்த நிறைய பேர் சர்ச்சுக்கு போனாலும் அந்த கம்யூனியனில் கொஞ்சம் பங்கு பெறாமல் இருக்கிறாங்க. அது பெரிய தவறு. மாதத்தில் ஒரு தடவை என்ன செய்யுங்க, கம்யூனியில் கட்டாயம் பங்கு பெறுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆலயத்தில் ஊழியக்காரர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்கள்ட்ட பல குறைகள் இருக்கலாம், நம்ம அதை பார்க்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 13:14. ம் 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய எல்லா மீட்டிங்களில் சர்ச்சில் ஜெபம் முடியும் போது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா? இதை வந்து ஆங்கிலத்தில் இதை வந்து ஆசீர்வாதம்னு சொல்கிறாங்க, ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க, பெனடிக்ஷன்னு சொல்கிறாங்க. இந்த பெனடிக்ஷனுங்கிறது குருமார்கள் சொல்கிறாங்க. இந்த குருமார்கள் சொல்லுகிற இந்த பெனடிக்ஷன், இந்த ஆசீர்வாதம் வந்து ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு நமக்கு வேணுமா வேண்டாமா? யோசித்து பாருங்கள், வேணும். அதனால் ஆலய ஜெபம் முடியும் போது அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும், அது அப்படியே அந்த ஜெபத்தை கவனித்து ஆமேன்னு சொல்லணும். நீங்கள் கவனித்து ஆமேன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், தேவனுடைய அன்பு என்ன செய்யும், உங்களில் ஊற்றப்படும். அதை மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, வார்த்தை இருக்கு பாருங்க, நம்ம பேசக்கூடிய வார்த்தை, அதுக்கு வந்து உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு, படைப்பின் தன்மை. இங்கிலீஷில் வந்து கிரியேட்டிவ் பவர்னு சொல்கிறாங்க, படைக்கிற தன்மை உண்டு வார்த்தைக்கு. அப்போ குருவானவர் உங்களுக்கு சொல்கிறாருன்னா, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அவர் சொல்கிறாருன்னு வைங்க, தேவனுடைய அன்பு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், உங்கள் மேலே இறங்கும், அந்த ஆசீர்வாதம் பலிக்கும். அதனால் அந்த கடைசியாக சொல்லக்கூடிய அந்த பெனடிக்ஷன், அந்த ஆசீர்வாதத்தை வந்து யாரும் என்ன செய்யுங்க, அற்பமாக நினைக்காங்க. நிறைய பேர் என்ன செய்யுங்க தெரியுமா, நான் படிக்கிற காலத்திலாம் பார்த்துருக்கேன், அநேகம் இந்த ஜபங்களில் இந்த குறிப்பாக அந்த சின்ன வயசு பசங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் அப்படின்னு சொன்ன உடனே பைபிள் பாட்டு புக்கெல்லாம் முதல்ல கையில் எடுப்பாங்க, ஆமேன் போட்டோன்னு ஓடிடும். இது வந்து பெரிய தப்பு. நம்ம பெரியவர்கள் கூட சிலர் அப்படி இருப்பாங்க, நம்முடைய கர்த்தராகியன்னு சொல்லியாச்சா முடிஞ்சு, பைபிள் பாட்டு புக்கெல்லாம் எங்கே இருக்குன்னு அப்போ தான் தேடுவாங்க. தயவுசெய்து நீ அப்படி செய்யாதீங்க, சரிதானா? ஆலயத்துக்கு போகும்போது ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்கணும், ஆலய ஜெபத்தில் அட்டன்டிவாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அது கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆலயம் என்று சொன்னால் நம்ம அற்பமாக நினைக்கிறோம். சிலர் வந்து ஆலயத்துக்கெல்லாம் போகிறதில்ல. எங்கள் அம்மாவுக்கு ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் இருக்கும், ரொம்ப சுகமாக இந்த கண் பார்வை, ஒத்த கண் பார்வை இல்லாமல் போயிடுச்சு. நடந்த சம்பவம். எங்கள் அம்மா இப்போ இருக்காங்க, அந்த சம்பவம் நடக்கும்போது கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். ஒரு கண் பார்வை சுத்தமாக இல்லை. அப்போ நான் வெள்ளூர் மாவட்டத்தில் இருந்தேன், வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த நான் வேலை பார்த்த ஊருக்கும் மெட்ராஸுக்கும் கொஞ்சம் பக்கம், ட்ரெயின் அடிக்கடி உண்டு. ஆகவே அந்த எங்கள் வீட்டில் வச்சு தான் அவங்கள கவனித்தேன். நானே மெட்ராஸ் அகர்வால் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போவேன். அப்போ அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு சரியாக பிடிபடலை. ஸோ மெட்ராஸில் இன்னொரு ஆஸ்பத்திரியில் அவங்கள கொண்டு போய் காட்டினோம். அப்போ அவங்க தான் கரெக்டாக சொன்னாங்க, கண்ணுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கட்டி இருக்குது, கண்ணுக்கு உள்ளுக்குள்ளே கட்டி, இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, உங்களுக்கு 60 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு, இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறது சாத்தியமே கிடையாது, ஆப்ரேஷன் பண்ணால் அது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும், அதனால் இருக்கிற வரைக்கும் உங்கள் கண் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் அவங்கள ஊருக்கு அனுப்பிட்டேன், பாளையங்கோட்டைக்கு அனுப்பிட்டேன். ஒத்த கண் பார்வை கிடையாது, அந்த நிலைமையில் அவங்கள அங்கே கொண்டு விட்டுட்டேன். ஆனால் ஒரே ஒரு காரியம் அம்மா செஞ்சாங்க.
அவங்க கூட வேலை பார்த்த அவங்க எங்கள் அம்மாவுடைய ஒரு நெருக்கமான ஒரு அம்மா, அவங்க ஒரே ஒரு ஐடியா சொன்னாங்க. அம்மா நீங்கள் சர்ச்சு பக்கத்தில், எங்கள் வீட்டிலேருந்து சர்ச்சு ரொம்ப பக்கம்தான், சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாரத்தில் 2 நாளாவது நினச்சிங்க சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுங்க. அப்போது எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு கண் பார்வை இல்லை, கண்ணுக்குள்ளே கட்டி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுறது கஷ்டம், இந்த வயசில் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ண முடியும் சொல்லியாச்சு, நீங்கள் தான் சுகத்தை தரணும்னு சொல்லி ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. தானாக சுகமாயிடுச்சு. தானாக சுகம் இல்லை, ஆண்டவர் என்ன செஞ்சார், சுகத்தை கொடுத்தார். அதனால் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணி தான் அன்னாள் என்ன செஞ்சாங்க, அற்புதத்தை வாழ்க்கையில் பெற்றாங்க. அதே மாதிரி ஆலயத்தில் போய் ஆண்டவரை தேடுறது, ஆலயத்தில் போய் உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுறலாம் என்ன செஞ்சுறாங்க, விட்டுறாதீங்க. சிலர் எடுத்த உடனே ஃபோன் பண்ணி யாருக்காவது ஃபோன் பண்ணி எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, அது சொல்கிற தப்பு இல்லை, அது சொல்கிற தப்பு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒருத்தர் நான் புகழ்கிறதுக்காக சொல்லலை. ஜான்சன் சார்லாம் ஒரு பாயிண்ட் அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு சொல்லியாச்சுன்னா சார் ஊக்கமாக ஜெபம் பண்ணுற ஆள். எந்த ஒரு காரியத்தை சார்கிட்ட சொன்னாலும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு கேட்பாங்க, நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண சொன்னீங்களே அவங்களுக்கு சோமாயிட்டான்னு கூட கேட்பாங்க. அந்தளவுக்கு அவங்க சார்லாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணக்கூடியவங்க. அதனால தான் ரொம்ப நன்றியர்களோட நிறைய பேர் கூட்டத்துக்கு வராங்களோ என்னமோ எனக்கு தெரியல, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஆட்கள் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. நான் சாரை புகழ்றதுக்காக சொல்லலை, அப்படியோட ஆட்களும் கிடைக்காது உங்களுக்கு. யார் என்ன தேவைன்னு சொன்னாலும் ஞாபகமாக வச்சு தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனிதர் என்று சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் அவர் தான். அப்படி அவங்கள்ட்ட சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஆலயத்துக்கு என்ன செய்யணும், போய் ஜெபிக்கணும். ஆலயத்துக்கு போய் என்ன செய்யணும், ஆண்டவரை தேட வேண்டும். ஆக வேதவாசிப்பு, ஜெபம், பாடி துதிப்பது, ஆலயம் செல்வது, இந்த 3 காரியங்கள் மூலமாக ஆண்டவர் நம்ம என்ன செய்யும், தேடும்போது எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சகல நன்மையும் குறைவு போடாது. ஆண்டவர் தான் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை நாங்கள் உம்மை தேடுவதிலே குறைவுள்ளவர்களாக இருந்தால் மன்னியும் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்தாவது நாங்கள் உம்மை உண்மையாய் உத்தமமாய் தேடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்மை தேட வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியை, விருப்பத்தை இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, சந்தோஷமாக இருக்கீங்களா? என்ன சந்தோஷம்? என்ன சந்தோஷம்? ரட்சிப்பின் சந்தோஷம். அதாவது எப்போவுமே நான் சாருடைய செய்தியில் பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம எப்படி நடக்கணுங்கிற வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இப்போ நான் பேசும்போது சில சாட்சிகளை சொல்லுவேன், வித்தியாசமாக போயிட்டுருக்கோம். அவங்க செய்தி கொடுக்கவும் பாருங்கள், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அது என்ன பாயிண்ட்ஸ்னால் நம்ம கடைபிடிக்க வேண்டிய பாயிண்ட். இப்போ நான் சொல்கிறேன்னா, எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு உதவி செய்தார் அப்படிங்கும்போது அது என்ன செய்யுது, உங்களுக்கு நன்மை தேடுகிற இது, அது ஒரு செய்ய உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்குறதுக்குடைய வசனமாக இருக்கும். ஆனால் நம்ம நடைமுறைப்படுத்துவதற்கு நீ வர பைபிளில் இருக்கிற வசனங்களை எடுத்து சொல்லுவாங்க. நான் அவங்க கூட மற்ற சர்ச்சுக்கும் போவேன், அங்கேயும் சொல்லும்போது அமைதியாக இருக்கும். வார்த்தையில் இந்த ரொம்ப வேகமாக இல்லை, அல்லது வேறு வித்தியாசமாக பெரிய ஒளிக்காரங்கள் ஸ்ட்ராங்காக அடித்து மேஜை அடித்து உழைப்பாங்க, அப்படிலாம் இல்லை இல்லையா? அப்படி ஓங்கி அடிப்பாங்க, அடிப்பாங்க, அப்படிலாம் இல்லை. அந்த வார்த்தை தெளிவாக நல்ல உதாரணத்தோடு இருக்கும். அது கடைபிடி இருக்கணும். சில காரியங்களை அப்படியே அவங்க சொல்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி நடந்துக்கிடுவேன். அதே மாதிரி நீங்களும் தினம் வேதம் வாசிக்கணும். என்ன சரிதானா? அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இப்போது. சரி, ஆகவே அருமையான ஒரு நல்ல செய்தியை கேட்டீங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது இப்போ என்ன பகுதி கொடுத்தாங்க? எப்படி தெரியும்? போன மாதம் சொன்னாங்க, அது பத்திரிக்கையில் மாற்றி கொடுத்தேனே, பார்த்தீங்களா? அதானே கேட்டேன், அதுதான் கேட்கேன். இந்த பத்திரிகை கொடுக்கறது சார் சொன்ன மாதிரி வேஸ்ட்டு தான்.
நாம் பாவம் போல போய் அலைஞ்சு வீடு கொடுக்க பார்த்தீங்களா? போதும், ஒரு 20 பேரை மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டாலே போதும் போல் இருக்கு. ஏன் போட்டு எல்லோரும் வாங்க வாங்க நீ கூடுவார்னு நினைக்கிறேன். நிஜமே நான் சொல்லிட்டாங்க சொல்கிறேன். அது போக பத்திரிகையில் நான் செய்கிறேன். அந்த பத்திரிகையில் போடுது வேத குறிப்பு போட்டு வேத வினா பகுதி நெகேமியா எஸ்ரா அப்படி வரிசை எந்தெந்த மாதம் அவங்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் போட்டு விட்றேன். சரி தெரிஞ்சுக்கிட்டும் அப்படின்னு சொல்லி போடுறேன். நான் பத்திரிகையே பார்க்குறதே கிடையாது. ஏன்னா அது தேவை தான் இல்லை போல் இருக்குது. உங்களுக்கு பத்திரிக்கை வந்துச்சாமா? அதான் நோட்டீஸு வந்துச்சுல்ல, வாசித்தீங்களா? வாசிப்பாங்க, மற்றவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 நோட்டீஸோ 3 நோட்டீஸோ அவங்களுக்கு வச்சு விடுவேன். அது மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படியே பத்திரிக்கை வீட்டுக்கு உங்களுக்கு அல்லது நான் அட்ரஸை கொடுங்க, நான் அனுப்பி வச்சுருவேன். நிறைய பேருக்கு அனுப்பி வைக்கிறேன். 50 பேருக்கு அனுப்பி வைக்கிறேன். 50 பேருக்கு அனுப்பி வைக்கிறேன். ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, அதனால் அவங்க ஜெபிப்பாங்க. அதுக்காக அனுப்பி வைக்கிறேன். வருகிறவங்க வருவாங்க. என்ன, அதனால் நீங்கள் ஜெபிங்க. அந்த வசனங்களுக்கு நீங்கள் நல்ல பதிலை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு படிச்சுட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசைவாங்க. எங்கேருந்து சுமந்துக்கிட்டு வராங்க திரும்ப சொல்கிறேன். அவங்க இருந்து வராங்க. இந்த பரிசை வாங்கிறதுக்கு நமக்கு அந்த உற்சாகம் வேணும். எப்படியாவது ஒரு பரிசு வாங்குறது ஒரு சாதாரணம் தானே. ஏன்னா ஒரு 20 ரூபா புக்குக்கு என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதில் உங்களுக்கு பெரிய ஞானமே நினச்சது விளங்குது இல்லையா? சரி, இப்போ அவங்க கேள்வி கேட்பாங்க, நல்ல பதில் சொல்லணும். சொல்கிறவங்களுக்கு பரிசு உண்டு இல்லையா? சரி, ஏன் கேளுங்க. கர்த்தர் சித்தமானால் அடுத்த மாதம் எஸ்தரின் புத்தகம் சரிதானா? எஸ்தரின் புத்தகம் மட்டும் இல்லை, ஏன்னா எஸ்தரின் புத்தகத்தில் எல்லாமே சின்ன சின்ன அதிகாரங்கள் தான். அதனால் எஸ்தர் 1-10 அதிகாரம். சரி, எஸ்தர் மட்டும் இருக்கட்டும். ரைட், சரி. இந்த இடம் 2 சைடில் ஒரே சைடு தான் சரிண்ணா? ஆமாம், 3 பேர், நான் சாரையும் சேர்த்து 4 பேர். ஆமாம், நீங்களும் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லலாம். சரி, நெகேமியாவின் புத்தகத்தில் பரிசுத்த பட்டணம் அப்படின்னு ஒரு பட்டணத்தை பற்றி எழுதப்படுது. அது எந்த பட்டணம் தெரிஞ்சுங்க? முதல்ல கைதுக்கு என்ன கைதுக்கு சொல்லிடுவோமா? பரிசுத்த பட்டணம் என்று சொல்லப்படுவது எந்த பட்டணம் தெரிஞ்சுங்க? கைதுக்கணும், ஆன்சர் சொல்லக்கூடாது. ஏன்னா முதல்ல யார் கை தூக்குங்களோ அவங்க தான் ஆன்சர் பண்ணணும். அதனால் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். சரி, தெரியல இல்லையா? அடுத்த கேள்விக்கு போயிருமா? சரி, பரிசுத்த பட்டணம் என்பது எது? வேறு எதுவும் இல்லை, எருசலேம். அவ்வளோதான். நெகேமியாவில் எருசலேமை தான் நெகேமியா சிலர் பரிசுத்த பட்டணம்னு சொல்லி குறிப்பிடுகிறார். சரிண்ணா? சரி, இந்த பாபிலோனில் சூசான் அரண்மனைன்னு ஒரு அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையில் தான் நெகேமியா வேலை செய்து கொண்டிருந்தார். நெகேமியா என்ன வேலை செஞ்சார்? சரி, பானபாத்திரக்காரனாக இருந்தார். ராஜாவின் பானபாத்திரக்காரனாக இருந்தார். ரைட். ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், இது யார்கிட்ட கேட்டது அப்படிங்கிறத நீ சொல்லணும். நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? யார்கிட்ட கேட்டா? அந்த அம்மா சொல்லு. யார்கிட்ட? எந்த ராஜா? ராஜா பேர் என்ன? அர்த்தசஷ்டா ராஜா. ராஜா பேர் தெரியணும்ல? அர்த்தசஷ்டா ராஜா தான் யார்கிட்ட கேட்குறா? நெகேமியாட்ட கேட்குறாரு. நெகேமியா ஏன் துக்கமுகமாக இருந்தார்? அலங்கமெல்லாம் இடிந்து கிடந்தது. சரி, எந்த பட்டணம்? எருசலேம் பட்டணம். எருசலேம். சரி, எருசலேமின் அலங்கத்தை எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னு சொல்லி திரும்ப கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நெகேமியா சொல்லி நிறைய பேர் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. எருசலேமுக்கு நிறைய வாசல்கள் உண்டு. சரிதானா? குதிரை வாசல், மீன் வாசல், ஊருணி வாசல், என்னெல்லாம் வாசல் உண்டு. இவங்க எருசலேமுடைய அலங்கத்தை கட்டும்போது முதலாக கட்டப்பட்ட வாசல் எது? ஆட்டு வாசல். சரி, அதாவது அதிகாரிகள், அர்த்தசஷ்டா ராஜா எருசலேமிலே சில அதிகாரிகளை நியமிச்சிருந்தார். அவங்க ஜனங்கள்ட்ட இருந்து படி வாங்கினாங்க.
சரிதானா? ஆனால் ஜனங்களிடத்தில் இருந்து எந்த படியும் வாங்காமல் தன்னுடைய வேலை செய்தது யார்? நெகேமியா. கரெக்ட். எருசலேமின் அலங்கம் கட்டுவதை தடுத்த முக்கியமான 2 பேர் யாரு? மறந்துட்டா? சன்பல்லாத் தொபியா. சரி, அதை விட்டு வந்துக்க. 2 பேரும் ஆன்சர் பண்ணனால அது கிடையாது. சரி, நெகேமியா தான் எழுதின அந்த புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒரு ஆளை பற்றி சொல்றாரு. அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவன் அப்படின்னு யாரை பற்றி சொல்றாரு? கரெக்ட், அனனியா. அனனியாங்கிறவரை அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவன் சொல்றாரு. சரி, நெகேமியாவுக்கு மறுபெயர் என்ன? திர்சாதா. சரி, பொக்கிஷம். எருசலேமில் ஆலயத்தில் பொக்கிஷம் இருந்துச்சு. அந்த பொக்கிஷத்துக்கு நெகேமியா என்கிற திர்சாதா எத்தனை தங்க காசுகள் கொடுத்தாரு? 2 பேரும் சொல்லிட்டாவில் 1000 தங்க காசுகள். சரி, அவர் போட்டு 1000 தங்க காசுகள் நெகேமியா கொடுத்துருக்காரு. சரி, 7ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே ஒரு ஜாமம் மட்டும் இஸ்ரவேல் புத்திரருக்காக நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. அதாவது ஒரு ஜாமம்னா என்னென்னா, அதாவது அவங்க கணக்குப்படி, யூதர்களுடைய கணக்குப்படி ஒரு இரவு என்று சொல்லும்போது 4 ஜாமங்கள், 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3 அப்படி 4 ஜாமங்கள் உண்டு. ஒரு ஜாமம்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம். ஒரு ஜாமம் மட்டும் என்ன செஞ்சாங்க? நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசித்தாங்க. வாசித்து முடிச்சோடனே அடுத்த ஜாமத்தில் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க? பாவரிக்கை. ஒரு ஜாமம் கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டது, அடுத்த ஜாமத்தில் பாவரிக்கை. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஜாமம் முழுசும் செஞ்சுருக்காங்க, பாவரிக்கை ஜாமம் செஞ்சுருக்கிறாங்க. என்னை நினைத்தருளும் என்று அடிக்கடி ஜெபித்தது யார்? அவங்க நெகேமியா. சரி, அடிக்கடி எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் சொல்லி ஜெபம் பண்ணுவார் நெகேமியா. அது அவருடைய பழக்கம். அப்புறம் இந்த ஆண்டவரை துதிப்பதற்காக ஒரு பாடகர் குழுவை நியமிக்கிறாங்க. அந்த பாடகர் குழுவில் ஸ்தோத்திர பாட்டை துவக்குகிற தலைவன் யார்? மத்தனியா. கரெக்ட், படிச்சிருக்கீங்க, பரவாயில்ல. சரி, இதுதான் இந்த சாப்டரில் கடைசி கேள்வி தான். யூதர்கள் எந்தெந்த பொருட்களிலே தசம பாகத்தை கொண்டு ஆலயத்தினுடைய அறைகளில் வைத்தார்கள்? விறகு காணிக்கை அது வேற, அது வேற, அது தனி. தசம பாகத்தில் எந்தெந்த பொருட்களில் தசம பாகம் கொடுத்து ஆலயத்தில் கொண்டு வச்சாங்க? திராட்சரசம் வேற, எண்ணெய் வேற, தானியம், திராட்சரசம், எண்ணெய், இந்த 3 தசமபாகத்தை கொண்டு ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறைகளில் வச்சாங்க. சரி, அப்போ அடுத்த தடவை செகண்ட் மட்டும் தான், தேடி கிடையாது. அதிகமான பரிசு வாங்கினது யார்? நிறைய நாட்களில் வச்சுருக்காங்க இல்லையா? அதிகமான பரிசு வாங்கினது யார்? நீங்கள் எத்தனை வாங்கிறீங்க? 3. நீங்கள் 1. அப்போ நீங்கள் அந்த புஸ்தகம்லாம் படிக்கலை, வாங்கி படிக்கலை. படிச்சிருந்தா ஒவ்வொரு புஸ்தகம் ஞாபகம் வரும்ல. என்ன நீங்கள் ஒரு 4 புஸ்தகம் 5 புஸ்தகம் ஞாபகம் வரும்ல? நல்ல சரி, அண்ணன் நல்லா நீங்கள் சாமல்ல நீங்கள் இருந்தா சரி சரி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து படிங்க, மற்றவங்களையும் படிக்க வைங்க. என்ன சரி, நீங்கள் படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. யாருக்கு சொல்லிக் கொடுங்க? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு
சொல்லிக் கொடுங்க. என்ன வேதத்தில் இப்படிலாம் இருக்குமோ அந்த புக்கை வாசி. நீங்கள் வாசிச்சுட்டு என்ன செய்யுங்க, அதை பக்கத்தில் வந்து நீ வாசிமா நல்லாயிருக்கும் வாசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கொடுங்க. என்ன ஆமாம் நீ வாசி முடித்தோடனே என்ன இருக்குது, அது சின்ன லைப்ரரி மாதிரி அடுத்த கொடு அப்படின்னு கொடுங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட ஒரு 300 புக்கு இருக்குது. நிறைய பேரை எழுதி வச்சு வரிசையாக எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி முதல்ல ஒரு 5 புக்கு ஒருத்தர் கொடுத்தேன். மறு வாரம் நீ மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி போகிறேன். நீ தந்த புக்கு காணலையே சார் அப்படிங்க. இங்கேருந்து மெனக்கெட்டு தாளை கொளுத்து கொண்டு கொடுத்துருக்குறேன், கலங்கடியில் கொண்டு கொடுத்துருக்குறேன். 2 பேர் எழுதிதாங்கன்னா உங்கள் புக்கை காணலையே, நான் தேடி பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறவங்க கூட கொடுத்துடாதீங்க. வாசிக்கணும் வாஞ்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். கொடுத்து நீங்கள் திரும்ப வாங்கி அப்படியே ரொட்டேஷன் மாதிரி மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரியா? உங்களுக்கும் வேறு புக்குகள் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட புக்கு இருக்குது, வாசி நீங்கள் திருப்பி தரலாம். இந்த இப்போ நீங்கள் தந்துருக்கிற புக்கெல்லாம் வாசிங்க. தேவைப்படும் போது நீங்கள் சொல்லுங்கள். நிறையா பிஸ்னஸ் புக்குகள்லாம் என்கிட்ட இருக்குது, வாங்கி நீங்கள் வாசிக்கலாம். சரி, இப்போது சாப்பாட்டு வேலை வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆனால் ஒரு பாட்டு பாடுங்க. வாங்க வாங்க, எல்லோரும் பாடணும், எல்லோரும் ஜெபம் பண்ணணும், எல்லோரும் பிரசங்கம் பண்ணணுங்க தான் எங்களுடைய நோக்கம். நீங்கள் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னாலும் கூட பிரசங்கத்துக்கிடும். அவங்க படிக்கிறாங்க படிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. என்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவாரே, உன்னை மகிமைப்படுத்திடுவாரே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனன் ஆவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை. வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அல்லேலூயா. பாடலை பாடிய சகோதரிக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ நாம் ஜெபிப்போம். ஜெபம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்க ராஜா. இந்த வேளை முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொண்டீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், சோத்துகிறோம்.
இந்த பகுதி முழுவதும் ஆவியானவர் உலாவினதற்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனை என்னென்ன நோக்கத்தோடு வந்தார்களோ அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும். குடும்பத்தில் வியாதியஸ்தர்கள் இருந்தால் அவர்கள் குணமாகி அன்றைய சாட்சி பகர நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவான்றே. இன்னுமா ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் செய்திகளை சொல்லவும், நற்செய்தி சொல்லவும் ஆண்டவரே இவர்களை பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோப்பா. அதற்காக இவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது. ஆவினால் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. செல்லுகிற இடங்களில் யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர் பதிலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமாண்ட சுகவீனருக்கு சுகத்தை கொடுங்க, பலவீனருக்கு பலத்தை கொடுங்க அப்பா. பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு பலத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களுக்கு சாட்சி உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே அநேக ஜெப குறிப்புகள் உண்டு ஆண்டவரே. சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக, அந்த பிள்ளைகளுக்காக நினைக்கிற ஆண்டவரே நீர் இப்பொழுதே அவளை தொட்டு சுகம் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. சுகம் கிடைத்த பிள்ளைகள் வந்து சாட்சி பகர நீர் உதவி செய்வீராக தகப்பனே. நன்றி தகப்பனே. என்ன மாதிரி தூர இடங்களிலிருந்து தகப்பனே அப்பா வர வேண்டிய பிள்ளைகள் அப்பா தடைபட்டு இருக்கிறது நீர் அறிவீரப்பா. இப்படிப்பட்ட தடைகள் இனிமேல் வராதபடி அவர்கள் ஒன்று சேர்ந்து வர நீர் உதவி செய்வீராக தகப்பனே. ஆமாண்டவரே, இந்த தடையும் எல்லாவற்றையும் நீக்குகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாம் வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து சேர ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து உங்களுடைய நாமத்தை மகிழ்ப்படுத்த நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிற ராஜா. தகப்பனே செய்தி கொடுத்த அருமையான தாசருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல சுகப்பல ஜீவனுக்காக உம்மை துதிக்கிறோம். வேத ஞானத்தை நீர் கொடுத்ததுக்காக உம்மை துதிக்கிறோம். அவருடைய போதனைகளை கேட்கிற நாங்கள் அதன்படி நடக்க எங்களை தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிற ஐயா. அதில் ஒரு வாஞ்சையை நீங்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வசனங்கள் எங்கள் மனதிலே பதியட்டும் ஆண்டவரே. பதிந்த வசனங்கள் மூலமாக நாங்கள் அப்பா உம்மை பற்றி பிடித்து அதன்படி வாழ நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஐயா. நீ நன்மை செய்கிற தேவன் அப்பா. அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை உற்சாகமூட்டும், எங்களுக்கு ஆர்வத்தை கொடும். அதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் தகுதியை பெற்று அநேகருக்கு சாட்சி பகர உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், பாடல்களை பாடிய பிள்ளைகள், அந்த பரிசு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. அருமையான சகோதரர்கள் தூர இடத்திலிருந்து தகப்பனே மிகுந்த சிரத்தை எடுத்து ஆண்டவரே எப்படி ஆகிலும் வேத வசனங்களை ஆண்டவரே புகுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரே வேத அகராதிகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு வந்து ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் சகோதரர் பேவின் அவர்களும் சகோதரர் எபினேசர் ஜான்பால் அவர்களும் ஆண்டவரை இடைவிடாமல் வந்து கொண்டிருப்பதை நீர் அறிவிப்பா. அதன் மூலமாக ஆண்டவரை தகப்பன அநேக பிள்ளைகள் ஆண்டவரை வேத ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. அவர்கள் கொடுக்கிற வசனங்கள், கொடுக்கிற ஜெப குறிப்புகள் இதன் மூலமாக நாங்கள் ஜெபிக்கவும் ஆண்டவரே அந்த வசனங்களை ஆண்டவரை தெரிந்து வசனங்களுக்காக சொல்லுகிற ஜெபக்கட்டுகளுக்காக ஜெபிக்கவும் எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காக துதிக்கிறோம், சோத்தரிக்கிற ராஜா. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளுங்க. பயணங்களிலே வாய்க்க பண்ணுங்க. பயணங்கள் போகும்போது ஆண்டவரே உங்களுடைய கரம் அவர்களோடு இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். வாகனத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ரத்தம் தெளித்து ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பை நீங்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்களை ஆண்டவரை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. வீடு கட்டுகிறவர்கள், கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், கட்டிக்கொண்டு இருக்கிறவர்கள், என்னமா வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், குடும்பங்கள் தகவலை வேலைக்காக படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், என்னமா கல்யாண திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், தப்பா குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஏராளமோ இருக்கிறாங்கப்பா. தகவனே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆசீர்வதித்து அவருடைய வாஞ்சைகளை, அவருடைய தேவைகளை நீங்கள் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிற ராஜா. இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு உதவி செய்கிறார் பிள்ளைகளுக்காக இந்த ஊழியத்திலே வாஞ்சையோடு ஆண்டவரே வருகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மாத்திரமல்ல எங்களை அப்பா தமிழை எங்களுக்கு உதவி செய்து வளகரமாக என்று உதவி செய்கிறார் பிள்ளைகளுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்கள் ஞாபகப்படுத்தி இந்த ஊழியத்தை ஆண்டவரை அப்பா ஊழியத்துக்காக ஜெபிக்க அவர்களுக்கு ஆண்டவரை ஞாபகப்படுத்த முடியாது ஜெபிக்கிற ஐயா.
தொடர்ந்து நாங்கள் மீண்டும் ஒருவரை கண்டு மகிழத்துக்கு செலாக்தி கொடுங்க. இனி வரும் நாட்களிலே ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஆண்டவரை ஒன்று சேர்ந்து எல்லாரும் வருவதற்கான ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து ஆண்டவரை தடத்தில் குழுமி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கவும் பாடவும் துதிக்கவும் ஆண்டவர் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. எல்லா தடைகளையும் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை கொடுத்த அருமையான சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிக்க உண்மை கண்டுகொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்விப்பீராக தகப்பனே. என்னமாய் வராமல் தடைப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அழைத்து வாருங்க. அவர்களுக்கு எந்த தடையும் விடாதபடி அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபைகளை மறைத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதி கனவு மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து வந்து உழைத்தை ஆசிரியங்க, உழைத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.